Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் அது. இது வந்துட்டு பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12லேருந்து 35ல கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னாலே நம்ம பேர் சொல்லும் போதே என்ன தெரியுது, அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா? ஸோ அதில் என்னெல்லாம் கவர் ஆகுது, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சிட்டிசனுக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ஃப்ரீடம் இருக்குது, அது எல்லாமே வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்க நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் ரைட்ஸ், யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட கான்ஸ்டிடியூஷனை பார்த்து அதுலேருந்து எடுத்துக்கிட்டது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். டோட்டலி வந்துட்டு 7 ரைட்ஸ் இருந்துச்சு, 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அதை 6ஆக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரீமெடிஸ். ஸோ இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ரைட் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏன் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல், ஒரு பர்சனுக்கு ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் இருக்கணும்னா அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கவர்மெண்ட் கிட்டேருந்து நிறையா ஒரு ஃப்ரீடம் வேணும், எந்த ஒரு விஷயமும் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீடம் வேணும். அதே மாதிரி அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட ரைட்ஸை எக்ஸசைஸ் பண்ண முடியுன்றதும் அவங்களுக்கு தெரியணும். ஸோ ஒரு செக்யூர் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் ஒரு சிட்டிசன், ஒரு கண்ட்ரியோட சிட்டிசனுக்கு வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் ஆஸ் வெல் அஸ் தன்னோட க்ரோத், தன்னோட டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு இது வேணும் இல்லையா? ஸோ அதை கொடுக்கறதுக்கு தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். இப்போ எனக்கு வந்துட்டு என்னோட தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எனக்கு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக எனக்கு இப்போ ஒருத்தவங்க எனக்கு பண்ண வேண்டிய டியூட்டியை வந்துட்டு ஒருத்தவங்க பண்ணலை, ஸோ அதை வந்துட்டு தட்டி கேட்கறதுக்கான உரிமை, என்னோட பேசிக் அடிப்படை, என்னோட லைஃப் வந்துட்டு நான் நல்லபடியாக ஒரு டிக்னிஃபைடாக வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் வாழணும்னா எனக்கு என்னெல்லாம் தேவையோ அது வந்துட்டு எனக்கு எது கொடுக்குதுன்னா என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுது. அதே மாதிரி என்னோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் வந்துட்டு டிபிஎஸ்பி, ஓகேங்களா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த கான்சியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனே வந்துட்டு இது ரெண்டும் தான், டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது, எந்தெந்த ஆர்டிக்கல் எதுக்காக இருக்குதுன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. அது எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 14லேருந்து ஆர்டிக்கல் 18 வரைக்கும் கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆர்டிக்கல் 14லேருந்து ஆர்டிக்கல் 18 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ரைட் டு ஈக்குவல். ஸோ ஆர்டிக்கல் 14, 15 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ஒரு சிட்டிசனையுமே வந்துட்டு நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பார்ன் ஃப்ரீ அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ வந்துச்சுன்னா 1948ல் சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு திஸ் அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு காஸ்டோ, ரிலீஜனோ, பிளேஸ் ஆஃப் பர்த், ரேஸ் ஆர் ஜெண்டர் எதையுமே பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இன்இக்வாலிட்டி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாராக வேணாலும் இருக்கட்டும், அது பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு நார்மல் சிட்டிசனாக இருந்தாலுமே அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கான அந்த ரைட்ஸ் வந்துட்டு ஈக்குவலானது.
அவங்களை எப்பயுமே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 16 அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ் ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு சிட்டிசனா இருந்தாலும் இப்போ அவங்க வந்துட்டு ஸ்டேட்டுக்கு அடியில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எடுக்கும்போது ஸ்டேட்டுன்றது இங்கே வந்துட்டு கண்ட்ரியை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு அந்த கண்ட்ரிக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே அவங்க எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எடுத்தாலுமே அவங்களுக்கு எந்த பேசிஸை வச்சுமே ரிலீஜன், ரேஸ், காஸ்ட், பிளேஸ் ஆஃப் பர்த், ரெசிடென்ட் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வச்சு அவங்களுக்கு வந்துட்டு அன்ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடாது. இல்லை நீ இந்த இடத்துலேருந்து இருக்க அதனால நான் உனக்கு இந்த வேலை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கொடுக்காம எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா சிட்டிசனுக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒர்க் பிளேஸ் ஈக்குவாலிட்டி. ஸோ இது எதில் வருதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 16. ஸோ நம்மள எந்த ஒரு வேலையுமே வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களால ரிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ காஸ்ட், கிளாஸ், ரிலீஜனு இதெல்லாம் பேஸ் பண்ணி யாருமே நம்மளோட வேலையை ரிஃப்யூஸ் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ தீண்டாமை வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1955 ஒஃபென்சஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி 1976 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்திருக்கு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 18. ஸோ ஆர்டிகல் 18 என்னன்னு பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். எந்த விதமான டைட்டில் எக்ஸெப்ட் ஃபார் மிலிட்ரி இல்லாட்டினா அகாடமிக் டிஸ்டிங்ஷன். இப்போ நீங்கள் படித்த ஒரு டைட்டில் வாங்குறீங்கன்னா அந்த டைட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். டாக்டரோ, இன்ஜினியரோ இல்லை அந்த மாதிரி உள்ள டைட்டில் ஓகே. இல்லை நீங்கள் மிலிட்ரியில் இருந்திருக்கீங்க, ஸோ மேஜர், லெஃப்டினன்ட் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டைட்டில் நம்ம வச்சுக்கலாம். அது யாருன்னா இந்த கண்ட்ரி கொடுக்குற டைட்டில் மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். அதை தவிர வேற எந்த டைட்டிலையுமே நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்றது தான் ஆர்டிகல் 18. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டிக்கலில் நீங்கள் என்ன பார்த்தீங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 14லேருந்து ஆர்டிகல் 18 வரைக்கும் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா எல்லா ஒரு எந்த சிட்டிசனையுமே வந்துட்டு எந்த பேசிஸ்லையுமே அன்ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆர்டிகல் 14 to 18. 14 பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும் எல்லா சிட்டிசன்ஸையும். 15 என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரிலீஜன், காஸ்டையும் பேஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு அன்ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடாது. 16 வந்து இந்த கண்ட்ரிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசனுக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். எதுக்காக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? 17 பார்த்தீங்கன்னா தீண்டாமை வந்துட்டு அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. 18 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டைட்டில் எக்ஸெப்ட் ஃபார் மிலிட்ரி அண்ட் எஜுகேஷனல், இந்த டைட்டிலை தவிர வேற எந்த டைட்டிலுமே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டி பார்த்தோம். இப்போ வந்துட்டு ரைட் டு ஃப்ரீடம். ஸோ ஆர்டிகல் 19லேருந்து 22 வந்துட்டு ரைட் டு ஃப்ரீடம் கவர் பண்ணுது. ஓகேங்களா? ஆர்டிகல் 19 to 22. அக்கார்டிங் டு ஆர்டிகல் 19 நம்மளுக்கு என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட தாட்ஸை வந்துட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் தான் இது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை கவர்மெண்ட் நம்மளோட லாஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்மளோட தாட்ஸை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரீடம் உண்டு. ஓகேங்களா? யூனியன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த ஆர்டிக்கல், இந்த ரைட் டு ஃப்ரீடம். ஓகேங்களா? கவர்மெண்ட் யூனியனாக இருக்கட்டும், அசோசியேஷனாக இருக்கட்டும், எல்லா ஃபேக்ட்ரி எல்லா இதுலேயுமே வந்துட்டு கண்டிப்பாக ஒர்க்கர்ஸ் யூனியன், லேபர்ஸ் யூனியன்லாம் உண்டு. ஸோ அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இந்த ரைட் டு ஃப்ரீடம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளால ஃப்ரீடமோட நம்மளால சொல்ல பண்ண முடியும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் அதை வந்துட்டு இந்த யூனியன் மூலமாக நம்ம வந்துட்டு கொண்டு போக முடியும். அதுக்காக தான் இந்த ஆர்டிகல் 19. அதில் வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆஃப் யூனியன். ஓகேங்களா? இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டு மூவ் த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரிக்குள்ளே எங்கே வேணாலும் விதவுட் எனி
எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இல்லாமல் நம்ம மூவ் பண்ணுறது எதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19. அதே மாதிரி இந்தியன் சிட்டிசன் வந்துட்டு கண்ட்ரிக்குள்ளே எந்த ஸ்டேட்டில் வேணாலும் போய் நம்ம தங்கிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு தமிழ்நாடுல இருக்கேன், நான் போய் கால்கட்டாவில் இருக்கணும் அப்படின்னா நம்ம போய் அங்கே தங்கிக்கலாம், எந்த விதமான கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியன் சிட்டிசன் வந்துட்டு இந்தியாக்குள்ள எங்கே வேணாலும் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி, வீடு, லேண்டு எது வேணாலும் வந்துட்டு அக்வயர் ஹோல்ட் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு இது எல்லாமே எதுக்குள்ள வருதுன்னா ஆர்டிகல் 19ல வந்துட்டு ரைட் டு ஃப்ரீடம்ல வருது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும், என்ன ட்ரேட் பண்ணணும், எந்த ப்ரொஃபஷன் வேணாலும் நம்ம பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 19ல பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃப்ரீடமுமே நம்மளுக்கு கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஸ்பீச், நம்மளோட தாட்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த யூனியன், அசோசியேஷன் எது வேணாலும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா அந்த கண்ட்ரிக்குள்ள ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம், எந்த விதமான கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கிடையாது. அதே மாதிரி இப்போ நான் இங்கேருந்து வேற ஸ்டேட்ல ஆந்திர பிரதேஷில் போய் தங்கணும் அப்படின்னா அங்கேயும் போய் நம்ம ரிசைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு வந்துட்டு பெங்களூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அதை நான் பண்ண முடியும். நம்ம கண்ட்ரிக்குள்ளே அந்த ஃப்ரீடம் உண்டு நம்மளுக்கு. ஸோ கண்ட்ரிக்குள்ளே எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளால ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும், விற்க முடியும், எது வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இஷ்டப்பட்ட ப்ரொஃபஷனை வந்துட்டு நம்ம பண்ணலாம். ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், நம்ம இஷ்டப்பட்ட பிஸ்னஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு ஆர்டிகல் 19 படி நம்மளுக்கு அதுக்கான ஃப்ரீடம் உண்டு. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 20 நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆர்டிகல் 20 என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, இப்போ ஒரு பர்சனை வந்துட்டு நம்ம ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்னை லா வந்து தண்டிக்கும். ஸோ அந்த மாதிரி தண்டிக்கும் போது கூட என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னது, நான் தப்பு பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணாமையும் இருக்கலாம், பட் என்னை லா வந்துட்டு என்னைய அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, என்னைய நான் எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியுன்றது தான் இந்த ஆர்டிகல் 20ல வந்துட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எதுக்குன்னா எனி எக்ஸசிவ் பனிஷ்மெண்ட், நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்லாஃபுல்லி லா தாண்டி அந்த லாவை மீறி வந்துட்டு நம்மளுக்கு யாரும் பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது. ஓகேங்களா? தப்பு பண்ணியிருந்தாலுமே அவங்கள வந்துட்டு அந்த லா படி, சட்டப்படி தான் அவங்கள தண்டிக்கணும். அதுக்காக தான் இந்த ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஸோ இது எதுக்குன்னா ஒருத்தவங்களோட ரைட்ஸ், நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அதுக்காக நம்மள இல் ட்ரீட் பண்ணக்கூடாது, அவங்களையுமே ப்ராப்பராக ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டிகல் 20 இது பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு எமர்ஜென்சி இருக்கும்போது கூட இந்த ஆர்டிக்கலை வந்துட்டு நம்ம சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆர்டிகல் 20 ஞாபகம் வச்சுக்கோங்க, மீதி எல்லா ஆர்டிக்கலுமே சஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு சஸ்பெண்ட் ஆகும் டியூரிங் எமர்ஜென்சி. ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட்க்கு அந்த ரைட்ஸ் உண்டு. அவங்களுக்கு வேண்டாம், இந்த ஆர்டிக்கல் வேண்டாம், நம்ம சஸ்பெண்ட் பண்ணலாம்னா பிரசிடென்ட்க்கு அந்த ரைட்ஸ் உண்டு. பட் ஆர்டிகல் 20 மட்டும் நம்மளால சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இதுல தான் இந்த டபுள் ஜியோபார்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தாட்டி வந்துட்டு ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? அவங்க வந்துட்டு நான் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கோர்ட்லயுமே ப்ரூவ் பண்ணிட்டா அவங்கள திருப்பி அதே சேம் கிரைம்காக நம்மள வந்துட்டு கூட்டிட்டு போக முடியாது. திருப்பி அதே சேம் கிரைம்காக இது பண்ண முடியாது. ஓகேங்களா? அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் டபுள் ஜியோபார்டி. ஸோ இது எல்லாமே எதில் வருதுன்னா ஆர்டிகல் 20, ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஆர்பிட்டரி and excessive punishment for any person who commits an offense. ஓகேங்களா? So this is article 20. Now article 21, protection of life and personal liberty. என்ன சொல்றாங்கன்னா ஒரு எந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட பர்சனல் லிபர்ட்டியை வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆர்டிகல் 21. ரைட் டு பிரைவசி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆர்டிகல் 21 வந்துட்டு ரைட் டு பிரைவசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பாருங்க ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 22ல என்ன சொல்றாங்கன்னா safeguards against arbitrary arrest and detention. ஸோ இப்போ நம்ம ஆர்டிகல் 20ல பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட வந்துட்டு அதோட சேர்ந்தது தான் இது ஆர்பிட்டரி அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்லி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்றோம். ஆர்டிகல் 22 என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க கிட்ட அந்த காஸ் ஆஃப் அரெஸ்ட், எதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, அது யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க உண்மையாவே தப்பு பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணாம இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா அவங்க கிட்ட அது எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்கன்றத இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். செகண்ட் வந்துட்டு அவங்களுக்காக ஒரு லாயரை கன்சல்ட் பண்றதுக்கான ஒரு ஃப்ரீடம், அந்த இது வந்துட்டு நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும். ஓகேங்களா, இன்னொரு என்ன விஷயம், இந்த 3 விஷயம் அதுல கவர் ஆகும் ஆர்டிகல் 22ல. தேர்ட் என்னன்னா, எந்த ஒரு பர்சனையும் நம்ம வந்துட்டு அரெஸ்ட் பண்ணோம்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்துட்டு நியரஸ்ட் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஸோ அந்த ஏரியாவில் இருக்க கோர்ட்டோ இல்லை நியரஸ்ட் கோர்ட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்துட்டு எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கிரைம் என்ன, எல்லாமே வச்சு நம்ம வந்துட்டு மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே எந்த விதத்துலையுமே வந்துட்டு ஒரு நீங்கள் தப்பு பண்ணியிருந்தா கூட உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு நீங்கள் எவோக் பண்ணி உங்களோட சேஃப்டிக்காக இது ஒரு கொண்டு வந்திருக்க ஒரு ஆர்டிகல். ஓகேங்களா, ஸோ ஆர்டிகல் 22. ஓகே, ஆர்டிகல் 23, 24ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்துட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங், அப்புறம் சைல்ட் லேபர் நடக்கும், ஸ்லேவரி நடக்கும். நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா 8 ஹவர்ஸ்க்கான சம்பளத்துக்கு நம்மள வந்துட்டு 15 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வைப்பாங்க. இந்த மைனிங் ஏரியாஸில் அந்த மினிமம் லேபர் அவங்களுக்கு என்ன இருக்கணுமோ அந்த ரைட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த ரைட்ஸ் கண்டிப்பாக அதை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிகல் 23 and 24. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில்ட்ரன் அந்த வந்துட்டு நோ சைல்ட் லேபர். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபோர்ஸ் பண்ணி பெக்கிங் பண்ண வைப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்துட்டு அகேன்ஸ்ட் த லா. இது என்னமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 23 prohibits traffic in human beings, women, children, beggar or other forced labor militate against human dignity. அதே மாதிரி ஆர்டிகல் 24 என்ன சொல்லுதுன்னா, சைல்ட் லேபர். ஆர்டிகல் 14 இயர்ஸ்க்கு கீழே இருக்க எந்த சைல்டையுமே வந்துட்டு நம்ம எங்கேயுமே எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து காசு கொடுத்து நம்ம அவங்க கிட்ட வேலை வாங்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நிறைய இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன சின்ன டீ கடையில், சின்ன சின்ன ஹோட்டல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பசங்களை வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது வந்துட்டு சிவகாசியில் இருக்க ஃபயர் ஒர்க்ஸ் அந்த ஃபேக்ட்ரியிலலாம் கண்டிப்பாக நிறைய சின்ன பிள்ளைங்களை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணக்கூடாது. அதுக்கு தான் வந்துட்டு நோ சைல்டு லேபர். 14 இயர்ஸ் கீழே இருக்கவங்க வந்துட்டு கண்டிப்பாக பெய்டு எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க ஆர்டிகல் 25 to 28. ஸோ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ரைட் டு ஈக்குவாலிட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்துட்டு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். ஓகேங்களா, ஸோ ரிலிஜனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் 25லேருந்து 28ல. ஆர்டிகல் 25, 26 ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா, embodies the principles of religious tolerance and the serve to emphasize secular nature of Indian democracy. நம்மளோட preambleல கூட இருக்குது, நம்ம என்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக்யூலர் கண்ட்ரி. ஓகேங்களா, ஸோ செக்யூலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு சிட்டிசன், ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவங்களுக்கு எதில் நம்பிக்கை இருக்கதோ அந்த ரிலீஜனை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணலாம். எல்லா ரிலீஜனையுமே வந்துட்டு நம்ம ஆஸ் அ நேஷன் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் த ரிலீஜன். ஓகேங்களா, இதுதான் ஆர்டிகல் 25 and 26. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆர்டிகல் என்னன்னா, இதுதான் எம்பசைஸ் பண்ணுது, நம்ம ஒரு செக்யூலர் நேஷன். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா ரிலீஜனையுமே வந்துட்டு ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்னன்னா, நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் எந்த ஒரு ரிலீஜனுமே நம்மளுக்கு எது இஷ்டமோ, ஒரு இண்டிவிஜுவலுக்கும் எது இஷ்டமோ அதை வந்துட்டு அவங்க அந்த ரிலீஜனை ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராபகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 25 சொல்லுது.
ஆர்டிகல் 26 என்ன சொல்லுதுன்னா helps to manage religious affairs which is subject to public order, morality, health. Article 27 பாத்தீங்கன்னா ஒரு freedom to not pay taxes. Article 27 என்ன சொல்லுதுன்னா நீங்க religious expenses எடுக்கறனால அதுக்கான taxes வந்துட்டு pay பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி வருது. அதே மாதிரி ஆர்டிகல் 28 வந்துட்டு நெக்ஸ்ட் பாருங்க, இது முடிஞ்சிச்சு. இது ஆர்டிகல் 25 to 28 என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் டு ஃபாலோ எனி ரிலீஜன். ஓகேங்களா? ஸோ அந்த ரிலீஜனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கான ஒரு நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த அந்த ரிலீஜனை ப்ராப்பகேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை அந்த ரிலீஜனுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸெம்ஷனும் உண்டு அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 27 சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 29 to 30 எதுக்கு அப்படின்னா ரைட்ஸ் டு மைனாரிட்டி. ஸோ இந்த வேர்டு வந்துட்டு நம்ம அடிக்கடி கேட்போம், மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்ன்னு சில பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டி வந்துட்டு அழிஞ்சிடக்கூடாது. சில லாங்குவேஜஸ், இப்போ துளு அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் இருக்குது, இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் வந்துட்டு அழிஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி இதுக்காக ரைட் டு மைனாரிட்டி, ஏன்னா அதை பேசுகிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். ஆர்டிகல் 29 என்ன சொல்லுதுன்னா அவங்களோட அந்த லாங்குவேஜை கன்சர்வ் பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கூட ஆரம்பிக்கலாம். டு கன்சர்வ் இட்ஸ் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் ஆர் கல்ச்சர். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக அவங்க ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 30 என்ன சொல்றாங்கன்னா வெதர் பேஸ்ட் ஆன் ரிலிஜன் ஆர் லாங்குவேஜ் எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இது ரெண்டுமே வந்துட்டு அதுக்காக தான். நீங்க ஒரு மைனாரிட்டியை பேஸ் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜையோ உங்களோட ரிலீஜனையோ நீங்க ப்ராப்பகேட் பண்றதுக்கு இல்லாட்டி அதை வந்துட்டு கன்சர்வ் பண்றதுக்காக நீங்க ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ஓபன் பண்ணி அதை வந்துட்டு நீங்க ப்ராப்பகேட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆர்டிகல் 29 and 30 சொல்லுது. ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு நம்ம டோட்டலா 6 ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? 7th ரைட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சு. ஓகேங்களா? பட் 44th அமெண்ட்மெண்ட்ல அந்த ரைட், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை தூக்கிட்டு அது ஒரு ஆக்டாவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது என்னன்னா இட் இஸ் நவ் அ லீகல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 300A. நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க, ஆர்டிகல் 32 to 35. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரீமெடிஸ். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்துட்டு எனக்கு ரிலீஜியஸ் ஃப்ரீடம் உண்டு, எனக்கு ஃப்ரீடம் டு என்னோட தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் உண்டு, அப்புறம் வந்துட்டு எனக்கு ஈக்குவாலிட்டி உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் எல்லா இதுலேயுமே நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இது எல்லாமே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. பட் சப்போஸ் நம்மளுக்கு வர வேண்டிய ஒரு ஃப்ரீடம், நம்மளோட ஃப்ரீடமை வந்துட்டு ஒருத்தவங்க கொடுக்காம அதை வந்துட்டு இது பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட அதுக்கு ப்ரொசீடிங். ஓகே, நெக்ஸ்ட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரீமெடிஸ். ஸோ இது என்ன பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 to 35 என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட ரைட்ஸ் கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட நம்ம வந்துட்டு நம்மளோட எங்களுக்கான ரைட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கேஸ் போடலாம். சுப்ரீம் கோர்ட் கிட்ட அந்த பவர் உண்டு, அதை வந்துட்டு அப்ராப்ரியேட் ப்ரொசீடிங்ஸ் வழியாக என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணால் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சதான் ஆகணும் அப்படின்றது தான் 32. ஓகேங்களா? ஆர்டிகல் 32ல அதுதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இது எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுகிட்ட பவர் இருக்குது. ரிட்ஸ் இஷ்யூ பண்ணலாம். ரிட்ஸ்னா வேற எதுவும் கிடையாது, ரிட்டர்ன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஒரு கமாண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி இந்த சிட்டிசனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்காம போயிருக்கு, ஸோ அதுக்கான கான்ஸ்டிடியூஷனல் ரீமெடி நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்றது கமாண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ரிட்ஸு. ஸோ இந்த ரிட்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ரிட்டர்ன் கமாண்ட் பை சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டால் கொடுக்க முடியும். நீங்கள் இந்த இண்டிவிஜுவலுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு வயலேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கு, ஸோ இது அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் அந்த ரிட்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ்.
ஓகேங்களா? ஹேபியஸ் கார்பஸ். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மேண்டமஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மெயின்ஸ்லாம் எழுத போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்க, ஆர்டிகல் 33ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட் கேன் மாடிஃபை, empowers parliament to modify application of fundamental rights to armed forces. ஓகேங்களா? ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், மிலிட்ரி, அதில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த பார்லிமெண்ட் கிட்ட அந்த பவர் உண்டு. empowers parliament to modify, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்கணும், எந்த டைமில் டு மெயின்டைன் பப்ளிக் ஆர்டர், அந்த டைமில் நம்ம சேஞ்ச் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றது தான் ஆர்டிகல் 33 வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்க பவர். ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்டிகல் 35ல என்ன சொல்றாங்கன்னா, lays down that the power to make laws to give certain specified fundamental rights. பார்லிமெண்ட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்துட்டு சப்போஸ் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பவர் வந்துட்டு யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 35ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஸோ ஃப்ரீடம், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், அதுக்கப்புறம் வந்துட்டு மைனாரிட்டிஸ்க்கு வந்துட்டு என்ன ஃப்ரீடம் இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரீமெடிஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதில் அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு 2 டைப் ஆஃப் ரிட்ஸ் இருக்குது, ஹேபியஸ் கார்பஸும் மேண்டமஸும். ஓகேங்களா? ஸோ ஹேபியஸ் கார்பஸ் யூஸ்வலி எப்போனா ஒரு இண்டிவிஜுவலுக்கு அகேன்ஸ்டாக அன்லாஃபுல் டிடென்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது அதை ஹேபியஸ் கார்பஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இண்டிவிஜுவலுக்கு அகேன்ஸ்டாக தான் ஹேபியஸ் கார்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதே மேண்டமஸாக இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒரு நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு ஒரு பப்ளிக் ஆஃபீஸர், ஓகேங்களா, ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் இல்லாட்டி ஒரு பப்ளிக் ஆஃபீஸாகவே வச்சுக்கோங்களேன், ஒரு பப்ளிக் பாடி இல்லை வந்துட்டு ஒரு கார்பரேஷன், ஒரு ஃபுல் ஆஃபீஸ், அவங்க வந்துட்டு நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம கேஸ் போடும்போது சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த ரிட் இஷ்யூ பண்ணலாம். அந்த ரிட் பேர் தான் மேண்டமஸ். அது எதுக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் அந்த இஷ்யூ பண்ணுன்னா, அந்த ரிட்டை இஷ்யூ பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த டியூட்டியை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு அவங்க கொடுத்து தான் ஆகணுன்றதுக்காக தான் இந்த ரிட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மெயின்லி என்ன ஆப்ஜெக்டிவ், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷனில் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களுக்கான ரைட்ஸ், அவங்களோட ஒரு லைஃப் வந்துட்டு ஆல் ஓவர் ஃபுல்லாக டெவலப் ஆகி எல்லா ஃப்ரீடமும் இருக்கணும். அவங்களுக்கு எஜுகேஷனாக இருக்கட்டும், அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களோட தாட்ஸை வந்துட்டு அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு, ஸோ ஒரு ஆல்ரவுண்ட் அவங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கணும். ப்ளஸ் அவங்களோட எல்லா விதமான ஃபண்டமெண்டல் ஒரு டிக்னிஃபைடு வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.